இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் மனசுல வேற யாருமே இல்ல? சத்தியமா இல்லட்டி. சொல்ல போனா நான் இது வரைக்கும் சாமி கிட்ட வச்ச பிரார்த்தனையிலேயே பெரிய பிரார்த்தனை என்னன்னு தெரியுமா? சாமி, தயவு செஞ்சு எந்த காலத்திலயும் எனக்கு காதல் வராம பாத்துக்கங்கிறது தான். ரொம்ப சிம்பிள் டி. இப்படி யாரையாவது எனக்கு பிடிச்சு போய் அவனை அண்ணனுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா வேணாம். அப்படியெல்லாம் என் அண்ணனுக்கு பிடிக்காத எவனும் எனக்கு வேணாம். யாரையாவது நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டா அண்ணனுக்கு நான் செய்யற நம்பிக்கை துரோகம்னு என் மனசுல பதிஞ்சு போச்சுட்டு. ஒருவேளை நீ யாரையாச்சும் லவ் பண்ணி உங்க அண்ணன் நிச்சயமா கட்டி வச்சிரும். அண்ணனுக்கு பிடிக்கலனாலும் கட்டி வச்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அது மனசுல ஒரு வலியோட இருக்குமே, அதுக்கு நான் காரணமா இருக்கலாமா? அந்த மாதிரி ஒரு வலிய என் அண்ணனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இல்லட்டு, எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாம். எங்க அண்ணன் வெளியே போய் பெருமையா சொல்லணும், என் தங்கச்சிக்கு நான் பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ள இவன் தானே நிம்மதியா இருக்கணும். அம்புட்டுதான் என் ஆசை. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அண்ணனுக்கு என்னால ஒரு அவமரியாதை, ஒரு சடவு எது வந்தாலுமே நான் உசுரோட இருக்க மாட்டேன். ஏன்னா அண்ணன் தாண்டி என் உசுரு. நீ கேட்ட, நான் பதில் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் பேசலட்டி. பேசினா நான் அழுதுருவேன். தங்கச்சிங்க அழுதா எங்க அண்ணனுக்கு பிடிக்காது. நான் வாரண்ட்டு. டேய், என்னடா உன் தங்கச்சி இப்படி இருக்கா? இந்த அளவுக்கு ஒருத்தி கூட பிறந்த அண்ணன் மேல பாசம் வச்சிருப்பாளா என்ன? என் தங்கச்சிக்கு வச்சிருப்பாளுல, அவளுக்கு நான் தான் ஜாமி. எனக்கு அவளுக்கு தான் உலகமே. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். வீராவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நினைக்க என்னக்கா இருக்கு? என்னோட கசின் நல்ல படிப்பா, நல்ல பொண்ணு. அவளுக்கு என்ன? உனக்கே தெரியும், வீட்ல அவளுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கோம். பாத்துட்டு இருக்கீங்களா? பார்த்தாச்சுன்னு சொல்லுக்கா. இல்லடா, இன்னும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, இப்ப அதுக்கு என்னக்கா? இத பாரு, முகத்துக்கு நேராவே கேக்குறேன். எனக்கு, மாமாவுக்கு, ஏன் நம்ம ரத்னா கனிக்கு கூட வீராவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் ஆசை. அம்மாவோட ஆசைய பத்தி கேட்கவே வேணாம். அதான்டா கேக்குறேன், வீராவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? அப்படின்னா அப்பா சொன்னது உண்மைதான் போல இருக்கு. அதான் நம்மள தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. மா மா இல்லையே சிவபாலா, உன் அம்மையும் இந்த இசைக்கும் சேர்ந்து டெய்லர் கடைக்கு போயிருக்காங்க. என்ன வேணும் உனக்கு? ஒண்ணும் இல்ல, நான் போய் படிக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, எங்க ஓடுத? ஒரு நிமிஷம் இப்படி வாழ. என்ன வேணும்? வாழை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்காரு. அப்ப ஆசையா கூப்பிடுறான்ல, வாடி கண்ணு வந்து உட்காரு. என்ன விஷயம்? ஆமா, இந்த சமூகம் வீராவுக்கு அந்த ஏஎஸ்பி மவன் கௌதம்க்கு பேசியே முடிச்சுட்டானே, உனக்கு தெரியுமா? அது அத பத்திலாம் கேட்டுக்கிறதே இல்ல. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பரணி உன்கிட்ட பேசினாளா? அக்கா 1000 விஷயம் பேசும். உங்களுக்கு என்ன தெரியணும்? இல்லலே, சமூகத்துக்கு அந்த கௌதம் தான் மாப்பிள்ளைன்னு தோணி போயிடுச்சு. ஆனா உன் அக்கா என்னடா விடாம அந்த வெறும் பையில நச்சரிச்சுக்கிட்டே இருக்காளமே.
ஏன் என் தம்பிக்கு வீராவை கட்டி கொடுத்தா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காளாம். எங்க அக்காவுக்கு வேற வேலையே இல்லை. இல்லே, உன் அக்கா உனக்காக அவன் காலை பிடிக்காத குறையா அதை வெறும்பையில கெஞ்சிக்கிட்டே இருக்காளாமே. இது யாருக்காக? உனக்காக தானே. அந்த வெறும்பைய செம்மும் உன் அம்மையும் உன் மைனியும் வீராவை பொண்ணு கேட்டு போறப்ப அவன் என்ன செஞ்சான்? செருப்பால அடிக்காத குறையா உன் அம்மைய அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு. சிவபாலா, இந்தாரு அவன். சிவபாலா, உட்கார்ல உட்காரு. அவன் உன்கிட்ட வந்து வீராவை கட்டிக்கிட்டியான்னு சும்மா கேட்பான். நீ ஓப்பனா சொல்லிடு. எதுக்கு நீயும் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு காட்டிக்கிட்டு? எனக்கு வீரா வேண்டவே வேண்டான்னு சொல்லிடு. இதுக்குதான் நேற்று அப்பா அப்படி பேசினாரா? டேய், உன்கிட்ட தான் கேக்குறேன், உனக்கு சம்மதமா இல்லையா? அதை ஏன்க்கா என்கிட்ட கேக்குற? டேய், உன்னோட கல்யாணத்துல உன்கிட்ட விருப்பத்தை நான் கேட்காம வேற சம்மதிச்சா? யாருக்கு? அப்போ அந்த மளிகை கடையில் ஒருத்தர் நிக்க வச்சிருக்கீங்களே, அவன் என்ன செய்ய போறீங்க? இல்லை, அதை நாங்க பார்த்துக்கிட்டு தான். இப்போ உங்ககிட்ட என்ன கேட்காவ? உனக்கு விருப்பமா இல்லையான்னு தானே கேட்குதாவ? அதுக்கு என்னன்ட்டு பதில் சொல்லு. அம்மா வந்து சண்டை போட்டோம், அத்தான் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப நீயே மாமாவை கம்பல் பண்ணதுனால தான் என்கிட்ட வந்து விருப்பத்தை கேக்குறாங்க. அப்படியே இருந்தாலும் அத பத்தி உனக்கு என்னடா? உள்ள வலிக்குதுக்கா. உண்மையாவே அத்தா மனசுல இருந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தா அது வேற விஷயம். ஒரு கம்பல்ஷனுக்காக என் விருப்பத்தை வந்து கேட்கறது எனக்கு பிடிக்கலக்கா. இல்ல சிவபாலா, சம்மம் பாட்டுக்கு ஏதோ ஒரு அத்தான் வீராவை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அவனுக்கே கட்டி கொடுக்கட்டும் மாமா, எனக்கு வேண்டாம். டேய், இது கல்யாண விஷயம்டா, இதுல போய் நீ ஈகோ பார்க்கலாமா? சிவபாலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சாரிக்கா, நான் வரேன். அந்த சண்முகம் உன்கிட்ட வந்து வீராவை கட்டிக்குதியான்னு கேட்டா முடியவே முடியாதுன்னு சொல்லிடலேன்னு சொல்லி வச்சிருக்கேன். ரியலி? ரியலி தான் மேடம். ஏன் மவன் வேண்டான்னு சொல்லிடுவான், அது சமூகத்துக்கே சக்கடிக்குவேன். அட பரவாயில்லையே. கௌதம் தான் சரியான மாப்பிள்ளைன்னு நீங்க திரும்ப திரும்ப சமூகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். புரியல சார், நான் எப்படி அவன்கிட்ட பேச முடியும்? ஐயோ மேடம், நேரடியா பேசணும்னு சொல்லல மேடம், மறைமுகமா சில பல சித்து வேலைகளை செஞ்சு அவன்ட்டு இதை காட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுதேன்.